ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிட்டு ஸோ கிளம்புறோம். சரியா? அதுதான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 லேப்டாப் இருக்குது. சரியா? இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே வந்து செம்ம தரமான லேப்டாப்பே புதுசாக இருக்குது அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிடையாது, வெளிநாட்டு லேப்டாப். இந்தியனில் இது மாதிரிலாம் நம்மளால் வாங்கவும் முடியாது, ஏன்னா ஹெவி ப்ரைஸு. இப்போ நான் கொடுக்குறது வெறும் உங்களுக்கு எவ்வளோ 29,000 தான் போட்டிருக்கேன். சரியா? வெறும் 29,000 தான் போட்டிருக்கேன். i5 இது. i5ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்து ஹெவி இது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வடக்குப்பட்டு ராமசாமி பேசலாம். தூக்கி வை. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா i5ல் வந்து ஹெவியான ஒரு லேப்டாப்பு. 180 டிகிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 29,000 தான் விலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இதே போய் லேப்டாப்பை நீங்கள் பர்மா பஜாரில் போயிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 35 ரூபாய்க்கு கம்மி விற்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீட் கண்டிஷனை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. சரியா? செம்ம ரேட்டு, மிஸ் பண்ணாதீங்க. 29,000 தான் இதோட ப்ரைஸு. லேப்டாப்பில் என்ன ப்ராசஸ் இருக்குன்றத கொஞ்சம் இதை அமுக்கி விடு பார்ப்போம். 16 GB ரேம் போட்டிருக்காப்புல. 16 GBன்னா ஹெவி இது. அதே மாதிரி வந்து SSD வந்து பார்த்திங்கன்னா SSD 256 GB. i5 11th ஜென்ஸு. இது வந்து OLED டிஸ்பிளே. 180 டிகிரி இதை வந்து நேராக ஆக்கிக்கலாம். சரியா? லேப்டாப் வந்து ஸ்டீல் பாடி. ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெச்சூராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது ஃபிங்கர் பிரிண்ட்டு கை வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான லேப்டாப். ஆல்ரெடி இது ஒருத்தர் நாளைக்கு வாங்குறேன்னு சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார், பேசிட்டார். அவ்வளோ 10 மணிக்கெலாம் காசு போட்டுருவாண்டார். ஏன்னா நைட்டில் வந்து அவங்க ஜாதகம் பார்ப்பாங்க. நைட்டில் சில பேர் காசு போடுறதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க. நம்ம அதை பற்றி பேச வேணாம். இது எங்கேப்பா இது? 32 GB RAM. அப்படியா? இல்லை, இது ஆன் ஆஃப் பட்டன் இதுதானே? சரி, இது வந்து சரியான லேப்டாப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வி ப்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்கள், வி ப்ரோன்றது அட்வான்ஸ்லேயும் அட்வான்ஸு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசில் இது வெளியே நம்ம புதுசாக வாங்க போனால் கண்டிப்பாக வந்து 2.25 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா லேப்டாப். இது மிஞ்சி போனால் ஒரு 750-700 கிராம் தான் இருக்கும். இந்த மொபைலோட 2 மொபைலை வச்சு தூங்கினா எப்படி இருக்கும், அந்த இவ்வளோ தான். வெயிட்டே கிடையாது. இங்கே பாருங்களேன், இவ்வளோ தான் வெயிட்டு. காற்று மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டச்சு ஸ்க்ரீனு, டச்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். 32 GB ரேம் இருக்குது. 32 GB ரேம்னும் போது அதோட ப்ராசஸரே ஹெவி. சரியா? SSD வந்து பார்த்திங்கன்னா 512 தானே, இதுலேயும் 256 தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெவி ப்ராசஸரு. வேண்டாம், நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஸோ ஹெவி ப்ராசஸரு, ஜிபி தான், RAM தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 33,000 ரூபா. ஆல்ரெடி நாளைக்கு போடுறேன்னு இருக்காரு. வெயிட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம யாரையும் தவிர்க்க முடியாது. சரியா? நான் இப்போ கூட 2-3 பேர் கேட்டாங்க, பேசிகிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. ஒருவேளை இந்த லேப்டாப் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஸ்டாக் வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்ன, யார் காசு போட்டாலும் கொடுத்துருவேன். எனக்கு வந்து காசு தான் முக்கியம். அப்படியே மூடிடு. அடுத்தது இது ஒரு லேப்டாப்பு. இதை வந்து 21,000 ரூபா 22,000 ரூபா ஆக்கிட்டாப்பில். ஆக்கினாலும் வந்து போகல. ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு i3 இருக்குது. i3 இருக்கிறனால யாரும் கேட்கல. i3 இதுவும் 11th ஜென்ரேஷன் தான். i3 11th ஜென்ரேஷனு. இதில் ஒரு இது வருங்க, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது 22,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S21 FE. சரியா? 12,500 ரூபா போட்டோம்.
இப்போ 12,000 மாற்றிடுறோம், கொஞ்சம் விலை கம்மி பண்ணுவோம். ஏன்னா காசு டைட்டாக இருக்குது, வைத்த வலி. இப்போ இதில் ஒரு 12,000 ஸ்டிக்கர் ஓட்டேன். சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12,000 ருபீஸ். அதாவது 12,000 தான் விலை. இந்த இருக்குது பேனா. ஸோ 12,000 தான் விலை. ஆமாம், 12,000 விலை. 8/128. இது நம்ம இது இப்போ. ஆமாம், சரியா? ஓகே, இதோட விலை வந்து 12,000. 8/128. S20 FE வந்து 11,000 வாங்கினாங்க. இது S21 FE. சின்னதாக இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் கிராச்சஸ் டென்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டென்ட் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வர்றது தானே, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 12,000, அதாவது 12,000. இந்த லேப்டாப்பு 4,500 சொல்லி கொடுத்தாரு. வர்த்து கிடையாது, நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் வர்த்து கிடையாது. சரி, ஓகே, நான் இந்த இடத்துல உள்ள பொண்ணுங்களாக போட்டுறேன். ஓகே ஓகே, இது வந்து நம்ம நிறைய வாட்டி போட்டோம். இது வந்து சாம்சங் கேலக்ஸி A34. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது 7,500. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 70. ஒன் ப்ளஸில் 70. இது 8/128. மொபைல் நல்லா தான் இருக்குது. விலை வந்து 8,200, அதாவது 8,200. கேமராலாம் வேறு மாதிரி இருக்கும். 4G தானா இது? 5G கிடையாது, ரொம்ப பழைய மாடல் இதெல்லாம். இது ஒருத்தர் இப்போ தான் வாங்கினார், குறைச்சி கொடுத்துட்டேன். 500 குறைச்சிட்டு 8,000 கொடுத்துட்டேன். ஸோ வச்சு என்னத்தை அழகு பார்த்தோம், ஒருத்தர் கேட்டார், கொடுத்துட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் இது தானேப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொபைல். இது ஓப்போ ரெனோ 7 ப்ரோ 12GB RAM 256. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக் கேமரா சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்குது, அது என்னன்னு தெரில. இந்த டிஸ்பிளேலாம் பக்கா ஒரிஜினலு, அப்படியே ஒரிஜினலாக. என்னம்மா இது வரைக்கும் சர்வீஸ் போல். கேமரா பாருங்கள், ஃப்ரண்ட் பேக் கேமரா கண்ணாடி மாதிரி இருக்குது. சரியா? ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒருவேளை தொடச்சி இடிச்சு போட்டால் வந்துருமான்னு தெரில. ஸோ 12,000, 12,000 ருபீஸ். இது வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இது தனி வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா வந்து அப்படியே ஓரமாக போயிடுச்சு. சரி, ஓகே. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாடலே இப்படி தானே, டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா? இப்போ நீங்கள் அப்படியா? இதோட விலை எவ்வளோ போட்டிருக்கான்? 6,300. இது ஸ்பெஷல் எடிஷன் தான் சொல்லி கொடுத்தாப்புல. ஒன் ப்ளஸில் 60. இது 8GB RAM 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 6,300, 6,300. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 6S 32GB புதுசு. இது செகண்ட்ஸ் கிடையாது, புதுசு. அப்ராட்டில் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. விலை வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸு. கேமரா டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ விலை வந்து 6,000. 5,000, 5,000. பாருங்களேன், கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா ஸோ அதோட வேறு லெவலில் இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 5,000 ருபீஸ். இது மூணுமே நம்ம காலையிலே சொல்லிட்டோம். காலையில் இல்லை, நேற்று சொல்லிட்டோம்.
4500 4500 4500 S9 S8 S9 ப்ளஸ்ஸு இப்போ S8 ப்ளஸ்ஸா. ஸோ ஏதோ ஒன்று ஆக மட்டும் இது 4500 தான் ஒரு மொபைலோட ப்ரைஸு. கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது. இதில் ஆன் ஆஃப் பட்டன் இல்லை. இதில் வந்து சார்ஜ் இல்லை. இது ஏன்னா நிறைய காமிச்சிட்டேன், அதனால் இதை பற்றி நம்ம ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. எறும்பு என்னமோ போயிடுச்சுப்போம், கடிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து 9 இது. ஐக்யூ வெறும் 9 ஜெட் 9 இது. சார்ஜ் இல்லை. சரி சார்ஜ் போட்டு ஏறட்டும். இந்த இது ஆன் ஆகுது. ஐக்யூவில் வந்து ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுக கவுண்டர். பேக் டோர் மட்டும்தான் இஷ்யூ, மற்றபடி மொபைல் பார்த்திங்கனாலே தெரியுது அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காப்புல. சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது. வெறும் ஐக்யூ 9 இது. ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசஸரு, 8GB ரேமு, 128. பேக் டோர் மட்டும் உடையலைன்னா நல்லா போயிடும். கேமராலாம் சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் சூப்பராக தான் இருக்குது. ஸோ விலை வந்து 12,000 rupees. இது வந்து ரியல்மியில் GTன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பயங்கரமான ஃபோன் தான். ரியல்மி GT Neo 3. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 128, 12,300. அதாவது 12,300, 8 128. கேமிங் மொபைலு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ரொம்ப தரமாக தான் இருக்குது கேமிங் மொபைலு. லெமன் டீ குடுறா டே. அவன் என்னடா கோபால் என்னாச்சு? கோபால் ஆளை பார்க்க முடியலையா? அப்படியா? இதை வந்து இப்போ குறைக்கிறோம். இப்போ இது 8000 ரூபாயா மாற்றுறோம். இது என்ன தெரியுமா, சாம்சங்கில் வந்து S21 ப்ளஸ். இதை கொஞ்சம் சார்ஜ் போட்டுவேன். சார்ஜ் போட்டோம்னா இதையும் ஆன் பண்ணி காமிச்சிடலாம். குறைச்சாச்சு ரேட்டு. சாம்சங் கேலக்ஸி இருக்கா S21 ப்ளஸ். இது இப்போ வந்து 8000 ரூபா. இது கோடு இருக்குது, வேறு ஒரு ப்ராப்ளம் இல்லை. 8 128. ஓகே. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 5A. 5 வந்து சின்னதாக இருக்கும், 5A வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. 10,500, அதாவது 10,500 ரூபாய் இதோட விலை. சரிங்களா, 10,500 ரூபா. 6GB ரேமு, 128, கூகுள் பிக்சல் 5A. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு தம்பி வரேன்ருக்காப்புல. சாம்சங் S24 அல்ட்ரா, 66,000 ரூபா இதோட விலை. S24 அல்ட்ரா, 12GB ரேமு, 512GB ஸ்டோரேஜு, பாக்ஸோடு இருக்குது. நாளைக்கு ஒரு தம்பி வராப்புல. நான் தாராளமாக வாங்கலாம்ப்பா. சும்மா இது வந்து பார்த்திங்கன்னா சார் இப்போ ரொம்ப ஹெவி இஷ்யூ கிடையாது. சும்மா லைட்டாக அந்த ஸ்டிக்கரிங் தான் மிஸ்ஸிங். இதுக்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் டோர் உடஞ்சிருந்தா நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம சொல்கிறதுக்கே நான் இருக்குது. இது அப்படி கிடையாது. ஸ்டிக்கர் பிரிச்சிருக்கா, அந்த இடத்துல அந்த பெயிண்ட்டு உறிஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 16GB 12GB ரேமு, 512GB. 512நாலே அதிரும், அவ்வளோ ஸ்டோரேஜு. ஸோ மொபைல் பக்காவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 66,000 ரூபா.
இது வந்து ஒரு கஸ்டமர், இது S21 அல்ட்ரா. இது எவ்வளோ லாஸ்ட்டாக எவ்வளோப்பா சொன்னார் அவர்? OnePlus 8 Pro முடிஞ்சிச்சு. இது இவன் 14 யார் இது? மீரா தானே, வழுக்க மீரா. ஆமாம், வழுக்க மீரா தான். இது எவ்வளோ சொன்னாப்ல? காலையில் வந்து பேசிட்டு இருந்தாப்லையா? குறைக்கலாம் இல்லையா? ஓகே, 500 நான் குறைச்சிடலாம். 13,500 இல்லை, குறைச்சான். என் முன்னாடி தான் சொல்லிட்டு போனான். 13,500. இது OnePlus வந்து OnePlus 8 நினைக்கிறேன். ஆமாம், 11,000. இது சாம்சங் S22 அல்ட்ரா 23,000. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதுதான் இப்போ தான் போட்டோம், மோட்டோ ரேசர் 40. ஸோ பக்காவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000, 48,000 போகணும் இன்றைக்கி. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. ஃபோல்டு போனேன், அப்படி மடக்கிட்டு அப்படியே கெத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதை ரெண்டையுமே விலையை ஒட்டச்சிட்டாப்புல தம்பி ஆறுமுகம். விலையை ஒட்டச்சி விற்கிறாப்புல. எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குமே பாக்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு சார்ஜர் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 12,000 அவர் தராரு. எது எடுத்தாலும் 12, ரெண்டையும் சேர்த்து 12,000 தராப்புல. பாக்ஸ், இதுக்கு பாக்ஸ் இருக்குது, இதுக்கு பாக்ஸ் கிடையாது. இது இல்லை, பாக்ஸ் இருக்குது, இதுக்கும் பாக்ஸ் இருக்குது, இதுக்கும் பாக்ஸ் இருக்குது. இதுக்கு சார்ஜர் இருக்குது, இதுக்கு சார்ஜர் கிடையாது. அவ்வளோதான். இல்லை சொல்லிட்டாப்ல 12,000, நமக்கு 500 எது விற்றாலும். சரியா? ஐடியா இருக்கா பாருங்கள். குறைச்சிட்டாப்புல 8,000, 7,500 போட்டு போட்டு அழுத்து போயிடுச்சு. அதுதான் விலையை குறைச்சி கொடுக்குறாப்புல. ஐடியா இருக்கா பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். இது வந்து OnePlusல வந்து 10 Pro 14,500. இது இந்த இடம் உடஞ்சிருக்கு, கண்ணாடி உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 14,500. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு. அப்பா இது சார்ஜ் இல்லை, 12 GB ரேம் 256. நத்திங் வந்து அது ரொம்ப நாளாக இருக்குது, சரி இல்லை. அடுத்ததாக வந்து பால்மூடாவா போண்டாவா ஏதோ ஒரு மூணு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் கேட்டாங்க, பட் ஆனால் வாங்கலை. எதுனாலன்னு தெரில. 9,000 ஆக்சுவலாக ஜப்பானில் தான் இது மேனுஃபேக்சர் ஆகி ஜப்பானில் பயங்கரமாக விற்றுட்ருக்கு. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை சைஸாக கோலிக்கா மாதிரி இருக்குது. மொபைல் வந்து இந்த மாதிரி மொபைல் வச்சுருந்தோன்னா நம்மளை வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க. சரிங்களா? மொபைல் நல்லா இருக்குது, சார்ஜ் இல்லாமல் இருக்கிறனால உங்களுக்கு புதுசு வேறு. செகண்ட்ஸ் கிடையாது. செகண்ட்ஸ்னால் நான் ஆக்சுவலாக செகண்ட்ஸே வந்து 7,000 விற்றேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அதுவும். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜப்பான்லேருந்தே வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல. 500 குறைச்சிட்றாப்புல. இப்போ எவ்வளோ போடுறாப்புல? 8,500, 8,500. இது வந்து ஐஃபோன் XR 9,500. இது S20 FE 4G மொபைலு, விலை 8,500. விவோவில் வந்து Y56 அது. ஆமாம், இது Y56 தம்பி கொடுத்துருக்காப்புல. உண்மையிலே நல்ல ரேட்டு. ஏன் வாங்கலைன்னு தெரில. 8128 5G மொபைலு பாருங்கள். விவோ Y56 8128 5G மொபைலு. வாங்கி பப்ஸு வாங்க, பப்ஸு நல்லாயிருக்கும். பால்கோவாலாம் வேணாம், நைட் நேரத்தில் பால்கோவா திண்டுட்டு. 9,000. ஓகே, சூப்பர் ரேட் பஸ் இது. இது வந்து OnePlusல வந்து பால்கோவா வேணாம், பப்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி வேண்டாம். இது வந்து OnePlusல வந்து 8 Pro. இதுவும் 12,256 தான். பட் ஆனால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. 7,500 தான் போட்டிருக்காரு. பேக்கில் வந்து அந்த இது மாற்றிருக்காரு, பேக் டோர் மாற்றிருக்காரு. சரியா? பேக் டோர் மாற்றிருக்காரு. ஸோ விலை வந்து 7,500. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S9 ப்ளஸ் இது. ஸோ இப்போ S9 ப்ளஸ் வந்து விலை எவ்வளோ போடுறோம் தெரியுமா? வெறும் 2,500 தான் போட்டிருக்கோம். வாங்கலாம் பஸ் 2,500. இதெல்லாம் வந்து இந்த மொபைல் வச்சுருக்கவங்கலாம் இன்றைக்கி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க.
அப்படி ஒரு இதுக்கெலாம் ஒரு கதையாக சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த கதை இப்போ சொல்ல நேரம் இல்லை. 2500 தான். 6/128 ஜிபி அதிகம். இது விவோவில் வந்து V20 இது. டிஸ்பிளே கிளாஸ் ப்ரோக்கனு, ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் இது. கண்ணாடி உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே ஃபால்ட்டு கிடையாது. வெறும் 4000 தான். 8/128 4G மொபைல், 5G கிடையாது. ஆப்பிள் வந்து இந்த 2 ஃபோனுமே வந்து அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காப்புல. அப்ராட்னா வெளிநாட்டு போனது. ஒன்று வந்து 38,000, ஒன்று வந்து 41,500. ரெண்டுமே வந்து இது வந்து 128, இது வந்து 256. பேட்ரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே 100 தான். புதுசாக இருக்குது. இப்போ எப்படி 100 இருக்குது, மாடல் பழசாச்சேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஊரில் அதெல்லாம் சாத்தியம்தான். அது இன்னும் வந்து புதுசுங்கெல்லாம் விற்றுட்டு தான் இருக்காங்க. பல iPhone 4 விற்றுட்ருக்கான், iPhone 5 கூட விற்றுட்ருக்கான். இது ஓப்போ 2500. கூகுள் பிக்சலில் வந்து 8 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30,000. iPhone 12 2 பீஸ் இருக்குது. ஒன்று வந்து 19,000, ஒன்று வந்து 18,000. சரி, ஓகே பஸ், இதோட நம்மளோட வீடியோவை முடிச்சிடலாம். இங்கே வேறு இருக்குல்ல, மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ, இது இன்றைக்கி தான் வந்துச்சு. இது வேறு சரியா. மொபைல் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாப்புல. இதோட விலை வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட் இருக்குது. மொபைல் அவர் கஸ்டமர் கிட்ட இருக்குது சரியா. நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து அவர் இதெல்லாம் பாட்டு கீட்டெல்லாம் அவரோட ஃபோனில் உள்ளதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் 8/128 தானே. 8/256 12,000 தான் இதோட விலை. ஐடியா பண்ணிக்கோங்க. இது ஓப்போ F27 5G மொபைல் 8/128 15,500. இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா போட்டோம் நம்ம சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ விற்றுட்டோம்ல. இதுதான் விற்றுட்டோம். இது நத்திங் வந்து இந்த உடஞ்சி போனது 7,000 போட்டோம் விற்றுட்டோம். வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணணும். உடஞ்சது, இது உடஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். இதுதான் வந்து இந்த தம்பி 6,000 இப்போ விலையை குறைச்சிருக்காப்புல அந்த ஃபோனோட பாக்ஸு. இது வந்து 12,000. இதெல்லாம் அதிகமாக போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கஸ்டமரோடது ரெட்மி நோட் 8 சரியா. இது வந்து கொஞ்சம் என்ன ப்ராப்ளம், 464 நல்லா தான் இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. விலை வந்து 4,500. ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ் 16,000. ஓப்போ ரெனோ 13 வந்து பார்த்திங்கன்னா புதுசு 28,000. நியோ IQ நியோ 9 ப்ரோ 29,000. இன்னும் 4 மாதம் வாரண்டி இருக்குது, புதுசாக இருக்குது. 32,000. iPhone 12 ப்ரோ மேக்ஸு. இது வந்து டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணது. ரெட்மி நோட் 10 ப்ரோ 4G மொபைல் 4,500. சாம்சங் S23 அல்ட்ரா எவ்வளோ போட்டோம், 46,000. இதை தான் வந்து இது S22 19,000 தான். இது சாம்சங் கேலக்ஸி S22 19,000. இது வந்து பார்த்திங்கன்னா S24 அல்ட்ராவா, இல்லை வெறும் S24. சாம்சங் கேலக்ஸி S24 36,000. ஸோ ஓகே, அவ்வளோதான். வீடியோ ஃபினிஷ் பண்ணி விட்ருவோம். இது வந்து ஓப்போ ஒன் ப்ளஸில் வந்து 9 ப்ரோ 15,000. பாக்ஸு, சார்ஜரோடு இருக்குது. மேலே ஒரு ஃபோன் இருக்குது. இது வந்து சாம்சங்கில் வந்து A15 9,500. இதுக்குள்ளே இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வெறும் டப்பா. ஓகே, அவ்வளோதான் பஸ், இதோட ஃபினிஷ் மேட்ரு. நாளைக்கு பார்த்துக்கலாம். மொபைல் வந்து நாளைக்கு நிறைய வர வேண்டியிருக்கு, பார்த்துக்கலாம்.